வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக வந்து ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் 2017 செட் 1ல் கேட்டது தான். லிக்விட் மெட்டல் ஹேவிங் ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோடியம், ஆப்ஷன் பி பொட்டாசியம், ஆப்ஷன் சி லெட்டு அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி. ஓகேவா? ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் மெட்டல்ஸ் 4 கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து எது ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு கண்டக்ட் த ஹீட் எஃபெக்டிவ்லி. ஓகேவா? ஸோ அதை வந்து கேங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது ஜாஸ்தியாக வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க கொஷினாக. ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியமுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ. ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் மெட்டல் சம்மந்தமாக இந்த 4 மெட்டல்ஸுக்கும் ரஃப் வேல்யூஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. சோடியம் வந்து பார்த்திங்கன்னா 140 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின், பொட்டாசியம் வந்து 100 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின், லெட் வந்து இருக்கிறதுலே லைட்டஸ்ட் 30 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின், மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மி 8.30 வாட்ஸ் பெர் மீட்டர் கெல்வின். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ த மினிமம் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இஸ் ஆஃப். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அலுமினியம், ஆப்ஷன் பி ரப்பர், ஆப்ஷன் சி அயன் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட். ஸோ இதுவும் 2017 எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர் செட் 1ல் கேட்டது தான். ஸோ தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, ஸோ அதை வந்து ஆல்ஃபாங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரேஷியோ ஆஃப் ஹீட் கண்டக்டட் பை ஹீட் ஸ்டோர்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இஸ் ரேஷியோ ஆஃப்னா டிவைடட் பை மேலே வந்து ஹீட் கண்டக்டட், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஸ்டோர்டு. ஸோ ஹீட் கண்டக்டோட அசோசியேட் ஆகிற அந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஸ்டோரேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஒன்று வந்து எம்சிபி, நீங்கள் ஆல்ரெடி எப்போவுமே படிக்கிறது, மாஸ் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இன்னொன்று வந்து ரோ சிபி. ஸோ இந்த ரோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி, நாம் இங்கே வந்து ரோ சிபி போடுறோம். ஸோ அப்போது ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா K by rho Cp அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த மினிமம் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி, ஸோ இந்த ஆல்ஃபாங்கிற தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வேல்யூ வந்து எந்த இதுக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம்க்கு வந்து கிட்டத்தட்ட 8.7 × 10⁻⁵ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். இந்த தெர்மல் டிஃப்யூசிவிட்டியோட யூனிட்டும் பார்த்துக்கோங்க, மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மி, 0.0ல் வரும். ஓகேவா? அண்ட் தென் அயனுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2.03 அண்ட் லெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 2.3 × 10⁻⁵. நீங்கள் இது எந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி K. ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி நல்லாயிருக்கும். கண்டக்டிவிட்டி நல்லா இல்லை அப்படின்னா எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு கண்டக்ட் ஹீட் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி டேர்மும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அலுமினியம் வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணும், அயன் நல்லா கண்டக்ட் பண்ணும், லெட்டு கூட ஓகே நல்லா கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ ரப்பர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இன்சுலேட்டர் மாதிரி. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி வேல்யூ 0.013ல் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேஷன் தான், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இருந்தது தான். கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரேடியஸ் விச் கிவ்ஸ் மேக்ஸிமம் ஹீட் ஃப்ளோ, ஆப்ஷன் பி அவுட்டர் ரேடியஸ் விச் கிவ்ஸ் மினிமம் ஹீட் ஃப்ளோ, ஆப்ஷன் சி இன்னர் ரேடியஸ் விச் கிவ்ஸ் மினிமம் ஹீட் ஃப்ளோ அண்ட் ஆப்ஷன் டி வந்து இன்னர் ரேடியஸ் விச் கிவ்ஸ் மேக்ஸிமம் ஹீட் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். 2 விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். இதை ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பியருக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இருந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர் சம்மந்தமானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மினிமம் நம்ம அவுட்டர் ரேடியஸை வந்து கிரிட்டிக்கல் ரேடியஸுக்கு மேலே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்சுலேஷனுங்கிற பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா?
சப்போஸ் நம்மளோட அவுட்டர் மோஸ்ட் ரேடியஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸர் தேன் கிரிட்டிக்கல் ரேடியஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சப்போஸ் எக்ஸாக்டாக நம்ம வச்சுருந்தோம் அவுட்டர் ரேடியஸும் கிரிட்டிக்கல் ரேடியஸும் கால்குலேட் பண்ண கிரிட்டிக்கல் ரேடியஸும் அவுட்டர் ரேடியஸும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அகைன் லாஸ் தான். ஆனால் அந்த லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒரு கிராஃபில் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரேடியஸ் டேர்ம் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேர்ம் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ எக்ஸாக்டாக ஹீட் மேக்ஸிமமாக இருக்கிறது இந்த Q வந்து நீங்கள் ஹீட்டுன்னு எடுத்துக்கூடாது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்கணும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அந்த ரேடியஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ கம்மியாகுது அப்படின்னா இந்த ஜோனில் தான் கம்மியாகுது. ஸோ அப்போது மினிமம் உங்களோட ரேடியஸ் வந்து இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸை தாண்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஐடியாவை வச்சுட்டு இந்த கொஷின் பார்க்கணும். கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. when the cylinder is solid or hollow, அது irrespective anyway, it is always the outer radius that is defined as the critical radius, and at the critical radius heat flow மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம டயக்ராம்லேயே பார்த்துருக்கோம். கரெக்டாக கிரிட்டிக்கல் ரேடியஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிராஃப்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எது கரெக்டுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ the heat exchangers are used in அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சர்ஸ் அண்ட் பாய்லர்ஸ் இன் ஸ்டீம் பவர் பிளான்ட்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கூலர்ஸ் அண்ட் ப்ரீ ஹீட்டர்ஸ். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர்ஸ் அண்ட் எவாப்ரேட்டர்ஸ் இன் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர்ஸ் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், ஆப்ஷன் பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் த ஹீட். ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து கோல்ட் ஃப்ளூயிடுக்கு வந்து ஹீட்டை மாற்றி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அண்ட் அது சம்மந்தமாக உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டென்சர்ஸில் யூஸ் பண்ணுறோம், ரேடியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் அகைன் இங்கே கண்டென்சர்ஸ் பட் அப்ளிகேஷன் தான் டிஃப்ரெண்ட் ஏர் கண்டிஷனர் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் இன்டர்கூலர் ப்ரீ ஹீட்டர், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் இஸ் அ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப். நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ரேடியேட்டர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஸ் அ டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ கார் ஆட்டோமொபைல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு தெரியும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஆப்ஷன் பி வந்து பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஆப்ஷன் சி கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டர் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஆஃப் கிராஸ் ஃப்ளோ டைப். ஓகேவா? ஸோ கிராஸ் ஃப்ளோ டைப் அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்புக்குள்ளே இப்படி போகுது அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இது வந்து கோல்டு ஃப்ளூயிடோட டைரக்ஷன், இது ஹாட் ஃப்ளூயிடோட டைரக்ஷன், ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிராஸ் ஃப்ளோ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரேடியேட்டர் டியூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அண்ட் முன்னாடி வந்து ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஸ்க்ரீனுக்கு 90 டிகிரி டைரக்ஷனில் தான் ஏர் ஃப்ளோ நடக்கும். ஸோ அப்போது கண்டிப்பாக இது வந்து கிராஸ் ஃப்ளோ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the ratio of energy absorbed by the body to total energy falling on it is called as. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை இந்த மாதிரி பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்ச கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஎஸ்சிலையும் கேட்கலாம், கேட்லேயும் கேட்கலாம். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ the ratio of energy absorbed by the body to the total energy falling on it is called as option A absorptive power, option B emissive power, option C emissivity, and option D none of this. ஓகேவா? நான் திரும்பவும் படிக்கிறேன். the ratio of energy absorbed by the body to the total energy falling on it is called as. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கே பார்த்துக்கோங்க.
இப்போ நம்மக்கிட்ட ஒரு பாடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் அப்படிங்கிறது நான் மீன் பண்ணுறது வந்து இட் இஸ் அ ஒன் விச் இஸ் கோயிங் டு ரேடியேட் ஹீட். அதாவது ஹீட்டை வந்து ரேடியேஷன் ஃபினாமினன் மூலமாக வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் நம்ம கன்சிடர் பண்ண இந்த 2 பாடிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நோ மீடியம். ஏன் நோ மீடியம் அப்படின்னா மீடியமே இல்லாமல் நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பியோர் ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்கேருந்து வர்ற அந்த ரேடியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்சிடென்ட் ஆகுது. அதை வந்து QI அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இது வந்து அப்சர்வ் ஆகிருக்கலாம், இல்லை கொஞ்சம் டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம், இல்லை ரிஃப்ளெக்டும் ஆகிருக்கலாம், இல்லை 3மே சேர்ந்து கூட நடந்திருக்கலாம். கம்ப்ளீட்டாகவே அப்சர்வ் ஆகிருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாகவே டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம், இல்லை 3மே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கலாம். இது 3 தான் பாசிபிலிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டலாக நான் சப்ளை பண்ண இந்த இன்சிடென்ட் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் அ சோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அப்சார்ப்ஷன் ப்ளஸ் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவல். ஸோ இப்போ நான் இந்த QIங்கிற இந்த டேர்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒவ்வொரு டேர்மும் QIயால் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ QA/QI வரும், ப்ளஸ் QT/QI வரும், ப்ளஸ் QR/QI வரும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த QI அப்படிங்கிறது வந்து 100%, 100% ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் ஆக்சுவலி இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ அதில் ஒரு ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் 100% ஆஃப் இன்சிடென்ட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கலாம், 100% ஆஃப் இன்சிடென்ட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்சார்ப்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்சார்ப்டிவிட்டி. ஸோ இந்த அப்சார்ப்டிவிட்டி அப்படிங்கிறத வந்து ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கிற டேர்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் டிரான்ஸ்மிசிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து டவ் அப்படிங்கிற சிம்பிளால் டினோட் பண்ணுவோம், டவ். நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 பாடி ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ஃபா ப்ளஸ் ரோ ப்ளஸ் டவ் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1. அதாவது சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே கொஷனில் கிளியராக கேட்டிருக்காங்க, உங்களுக்கு படித்து பார்த்தீங்கனாலே தெரியும், எனர்ஜி அப்சார்ப்டு பை த பாடி டு த டோட்டல் எனர்ஜி ஃபாலிங் ஆன் இட். ஸோ இப்போ இந்த டோட்டல் எனர்ஜி ஃபாலிங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா QI. அண்ட் எனர்ஜி அப்சார்ப்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா QA. நம்ம இப்போ தான் பார்த்தோம் QA/QI அப்படிங்கிறது வந்து அப்சார்ப்டிவிட்டின்னு பார்த்தோம். இங்கே அதை அப்சார்ப்டிவ் பவர்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ அப்போது ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். The engine oil at 150 degrees Celsius is cooled to 80 degrees Celsius and in a parallel flow heat exchanger. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க parallel flow heat exchanger by water entering at 25 degrees Celsius and leaving at 60 degrees Celsius. The heat exchanger effectiveness will be அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் A வந்து பார்த்தீங்கன்னா 0.36, ஆப்ஷன் B 0.46, ஆப்ஷன் C 0.56 அண்ட் ஆப்ஷன் D 0.66 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய வழி இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக எஃபெக்டிவ்னஸ்க்கு ஒரு பெரிய ஃபார்முலா கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த MCP டேர்ம்ஸ் எல்லாம் தெரியணும். ஓகேவா? இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா m.cp டேர்ம் தெரியணும். m. அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ kg ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுங்கிறது தெரியணும். ஸோ அப்போ m.hன்னு சொல்கிறேன். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி m.c தெரியணும், விச் இஸ் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ kg ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது அண்ட் அந்த கோல்டு ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அப்போ m.c, CPC இதெல்லாம் தெரியணும். இதை வச்சு ஒரு பெரிய ஃபார்முலா வரும். படிச்சிருக்கவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஃபார்முலா வரும். அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். பட் இவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஸோ they clearly said that இது வந்து ஒரு parallel flow heat exchanger அப்படிங்கிற ஒரு க்ளூவை வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சர் பாருங்கள் 150 டிகிரி இருக்குது. அது கூல் ஆகுது. ஸோ கூல் ஆகுது அப்படின்னா அது ஹீட்டை கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்போது ஹாட் ஃப்ளூயிட் தான் இன்ஜின் ஆயில். ஏன் அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட் தான் ஹீட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கூல்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்கலாம். பட் ஹாட் ஃப்ளூயிட் இஸ் a one whose outlet temperature is less than inlet temperature. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் வந்து 80 டிகிரி. அதை கூல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ளூயிட் வேணும், அதுதான் வந்து வாட்டர். வாட்டரோட என்ட்ரி டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் இருக்குது அண்ட் கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கோல்டு ஃப்ளூயிட் உள்ளே வரும்போது கோல்டாக வருது. பட் ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட்டை எடுத்துகிட்டு போகும்போது அதோட அவுட்லெட் டெம்பரேச்சர் அதிகமாக வந்துடுது.
இப்போது இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படிங்கிறத கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டுப்போம். ஸோ பேரல் ஃப்ளோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு இப்போது இது ஹாட் ஃப்ளூயிட் இது கோல்ட் ஃப்ளூயிட்னு வைங்க. ஹாட் ஃப்ளூயிடோட டேரக்ஷன் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிடோட டேரக்ஷன் ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் இருக்கிறதுலே ஹையஸ்ட் 150. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கூல் டவுன் ஆகுது, ஹீட்டை கொடுக்குது. ஸோ அதோட அவுட்லெட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 80 டிகிரி. ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்ட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் 25 டிகிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹாட் ஃப்ளூயிடோட ஹீட்டை எடுத்துக்க ஆரம்பிச்சு அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரியில் வருது. இதை வந்து TC2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இது தேவைப்படும் போது கேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே வரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போடலாம், இல்லை அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் போடலாம். ஹாட் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் இன்லெட் ஹை டெம்பரேச்சர், அவுட்லெட் லோ டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ TH1 மைனஸ் TH2 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் Q ஆக்சுவலுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் போடலாம், விச் இஸ் TC2 மைனஸ் TC1 அப்படின்னு போடணும். ஏன் அப்படின்னா TC2 தான் ஹையஸ்ட்டு, TC1 வந்து கம்மி. ஸோ இப்படி போட்டு நம்ம Q ஆக்சுவல் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போடணும். என்ன டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் போடணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டெம்பரேச்சரில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா TH1 அண்ட் இருக்கிறதுலே லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா TC1. இதுதான் மேக்ஸிமம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம். ஸோ இப்போ நமக்கு வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. TH1 தெரியும், TH2 தெரியும், அகைன் TH1 தெரியும், TC1 தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0.56 வருது. ஸோ இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து 0.56 இருக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஷின்ஸும் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே கொஷின்ஸ் ஆஸ் யூஷுவல் கேட் அண்ட் ESEலையும் கேட்டிருக்காங்க நிறைய டைம், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ which of the following is expected to have highest thermal conductivity? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வந்து 2017 செட் 3ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி K வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம், ஆப்ஷன் B வந்து சாலிட் ஐஸ், ஆப்ஷன் C வந்து மெல்ட்டிங் ஐஸ் அண்ட் ஆப்ஷன் D வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர். எது ஈஸியாக நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் B. சாலிட் ஐஸ் இஸ் expected to have highest thermal conductivity value. தயவுசெய்து இது ரெண்டுமாவது படித்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கேட்லேயும் நிறையா கேட்டிருக்காங்க, ஏசிலையும் கேட்டிருக்காங்க. சாலிட் ஐஸோட தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3.48 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின். வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 2.18 வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின். அண்ட் மித்த ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விடையே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் சாலிட் ஐஸுக்கு வந்து ப்ராப்பர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எதுக்கெல்லாம் ப்ராப்பர் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் B சாலிட் ஐஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். இருக்கிறதுலே அதுக்கு தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம். ஓகேவா? ஜென்ரலி சாலிட்ஸ் ஹாவ் ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி தேன் லிக்விட்ஸ். ஸோ அந்த ஒரு க்ளூவை வச்சு கூட நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சாலிட் ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். மித்தது எல்லாமே பாருங்கள், மெல்ட்டிங்கு, ஸ்டீமு, வாட்டர் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சாலிட் திங் தான் வந்து ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா the rate of heat transfer across any plane normal to x direction is proportional to the wall area and the temperature gradient in the x direction. This statement is also referred to as. கிளியராக நீங்கள் வந்து கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷன்னா என்ன, ரேடியேஷன்னா என்னங்கிறத படிச்சிருந்தீங்கன்னா, அதோட அசோசியேட்டாக இருக்க லாவும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் B கெல்வின்ஸ் லா, ஆப்ஷன் C தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் D வந்து பார்த்திங்கன்னா ஃபூரியர் லா. ஆக்சுவலாக ஒரு பிளேன் வால் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன் வாலுக்கு
90 டிகிரி டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா dx அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சர்ஃபேஸில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும் T1, இந்த சர்ஃபேஸில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும் T2. T1 வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் T2. அப்போ தான் ஹீட் ஃப்ளோ நடக்கும் இந்த சாலிட் பாடிக்குள்ளே. ஸோ ஒரே மீடியம்குள்ளே நடந்தது அப்படின்னா அது என்ன மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அது வந்து கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த கண்டக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபூரியர். ஓகேவா? ஸோ அவரோட லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q is equal to, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், KA into dt by dx. ஓகேவா? இதில் டிடிங்கிற டேர்ம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ T1 மைனஸ் T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். dxங்கிறது திக்னஸ், ஏங்கிறது ஏரியா, கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த Q தான் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் எனி பிளேன், நார்மல் அப்படின்னா 90 டிகிரி டைரக்ஷன் டு எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எக்ஸ் டைரக்ஷன் தான். Is proportional to wall area. Yes, it is proportional, directly proportional to wall area. ஏரியா பெருசாக இருந்ததுன்னா தெர்மல் இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும். அண்ட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட், இந்த dt by dxங்கிற அந்த ஹோல் டேர்மை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபூரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.